வரும்போது இடையில பாத்தீங்கன்னா இந்த ஐபோன் ஒன்று கீழே கிடந்துச்சு ரோட்ல. பத்திரமா கொடுத்துருக்கோம். போன் எப்பவும் சேஃபா வைங்க ப்ரோ. ஓகே சரியா ப்ரோ? போனை பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ ஏஃபேம் வெல்கம் பேக். திஸ் இஸ் ட்ரிப்பி மேட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஊட்டியிலேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வாக்லேயே வந்துட்டோம். எதுவும் வண்டி கிடைக்கல எங்களுக்கு லிஃப்ட்டுக்கு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம். எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அந்த குளிருக்கு எங்களால் எந்திரிக்க முடியல. ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டு இதுக்கப்புறம் ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எங்களுக்கு அண்ணா ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்துட்டாரு. அண்ணாவோட வண்டி தான் கடைசியில் கிடச்சிருச்சு லிஃப்ட்டு. லாரியில் லிஃப்ட் கேட்டு நம்ம அண்ணா தான் கூட்டிகிட்டு வந்தார். கூட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேருந்து மைசூர் போய் அங்கேருந்து பெங்களூர் போயிருக்கோம். கரெக்டாக இப்போ பைக்காரா டேம்னு சொல்லுவாங்களா, அந்த டேமை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. போகிற வழி ஃபுல்லாக பயங்கர அட்வென்ச்சராக தான் இருக்குது. என்னடா கையில் கல்லோட நின்றுருக்கேன்னு கேட்குறீங்களா? நாங்கள் வர வழியில் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம டிரைவரை நான் ஹெல்ப் பண்ணலான்ட்டு கல்லெல்லாம் தூக்கி டயரில் வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டயர் பார்த்தீங்களா, புகை வருது. உங்களுக்கு தெரியுதா? கண்ணுக்கு நல்லா தெரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. லாரி ஓட்டுறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் அவங்க வந்து லாரி ஓட்டுறாங்க அப்படின்னு. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு மட்டும் தான் தெரிஞ்சு. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எங்களுக்கு. இதுதான் வண்டியை நிறுத்துகிறோம். அதுக்கப்புறம் எங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வண்டியை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வரும்போது இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் ஒன்று கீழே கிடந்துச்சு ரோட்டில். பாவம் யாருன்னே தெரில, நடு ரோட்டில் விட்டு போயிட்டாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பார் போல். ஸோ அந்த ஐஃபோன் வந்து அவனோட ஓனர் கால் பண்ணால் எடுத்து பேசணும். திருப்பி வந்து கூடலூர் வந்து எங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். எங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஐ லவ் யூ அண்ணா ஸோ மச். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கூடலூர் ரீச் ஆகிட்டோம். ஊட்டி டு கூடலூர் வரும்போது நிறைய இன்சிடெண்ட் நடந்திருக்குங்க. பிரேக் டவுன் ஆயிடுச்சு லாரி. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் மொபைல் ஐஃபோன் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ ரிட்டன் அவருக்கு நாங்கள் கொடுத்து அவர் எங்களுக்கு தேங்க்யூ சொல்லி எங்களுக்கு ஒரு அன்பான ஒரு லாரி டிரைவர்னா கிடச்சாரு. ஸோ அவர் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுத்து எவ்வளோ பண்ணியிருக்காருல. ஸோ அவர்கிட்ட வந்து கடைசியில் ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப தூரம் ஒரு கிட்டத்தட்ட கூடலூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நடந்து போயிட்டோம். எங்களுக்கு பிரேக் வேணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு பிரேக்குக்காக ஒரு மோர் எடுத்து குடிக்க போகிறோம். ஸோ மோரை குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவு லிஃப்ட் கேட்டு பார்ப்போம். அப்படி முடியலையா வாக்லேயே போவோம், ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபுல் வாக்கை செக் பண்ணிக்கோங்க. நானும் என் ஃப்ரெண்டு தான் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் போயிட்டுருக்கோம்.